தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/2/2023 திங்கட்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், காலை 9:26 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நலம் தரும் நவகிரக வழிபாடு. நவகிரகம் 9 உங்களுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, அதாவது வியாழன், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்கள் தான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குது, தளர்ச்சியவும் கொடுக்குதுங்கிறாங்க. கிரகங்களின் சுழற்சியே மனித வாழ்க்கையின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்பினதுனால தான் இந்த ஜோதிடக்கலை உருவானுச்சு. பொதுவாகவே இது மாதிரியான கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுதெல்லாம் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு வர்றதை பார்க்குறதுக்கு மக்கள் ஏராளமான பேர் காத்திருக்காங்க. அதாவது சந்திரனை பொறுத்து சொல்லணும். இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படின்னா இன்றைக்கி சந்திரனுக்குள்ள நாள். இன்றைக்கி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா சந்திரனுக்கு வந்த தானியம் என்னென்னா பச்சரிசி. இன்று பச்சரிசி சோறு சாப்பிடுவாங்க, பச்சரிசியில் பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா அந்த சந்திரபலம் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. சந்திரன் தான் சிந்தனைக்கு அதிபதியாக உள்ளவர். மதி என்று அதுக்கு ஒரு பெயர். மதி என்பது வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு மதிப்பும் மரியாதையும் வரணும்னா இந்த மதி என்ற சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரன் உச்சம். ரிஷபராசியில் இன்றைக்கி ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா சந்திரன் உச்சம். அதுக்கு எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது உலகம் முழுவதும் புகழ் பெறக்கூடிய அளவுக்கு புகழ் கீர்த்தி மிக்க ஜாதகமாக அதுக்கு அமையும். அதனுடைய வாழ்க்கையும் அப்படி அமையும். சந்திரனும் சூரியனும் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும். ராஜகிரகங்கள் அதில் சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூட. சந்திரா ராசி தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு ஒரு குழந்தை மாதிரி அது மாதிரி சந்திரபலம் பெற்ற பௌர்ணமி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு மதின்னு பேர் வைக்கணும்பாங்க. அதனால் வளர்மதி, நிறைமதி அப்படின்னு பேர் வைப்பாங்க. இந்த சந்திரபலம் ஜாதகத்தில் குறைஞ்சிருக்குன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? சந்திரன் கூடி இருக்குது அப்படின்னா என்ன நடக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தை அடிக்கடி நம்ம எடுத்து புரட்டி பார்க்கணும். அதில் எப்படி இருக்குது சந்திரன், இன்றைக்கி நடக்கிற திசா புத்தி, சந்திர புத்தி நடக்குதா, சந்திர திசை நடக்குதா, அல்லது சந்திரன் எந்த இடத்துல இருக்குது, சந்திர சித்திரம் நடக்குதா, அந்தரம் நடக்குதான்னு பார்க்கணும். சந்திரன் ஒருத்தருடைய பலம் குறைவாக ஜாதகத்தில் இருந்தால் அதனுடைய இந்த பாதசாரை பார்த்து சொல்லணும். வைத்தியம் கை பார்த்து சொல்கிறது மாதிரி ஜோதிடம் கால் பார்த்து சொல்லணும். கால் பார்த்துனா என்ன, அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தை பார்க்குற போது நட்சத்திரங்களுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், 27 நட்சத்திரத்துக்கும் 27 × 4 108 கால். அதை 9 காலாக ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. 12 கட்டம், 12 9 108. ஆகையினால மேஷம்னு எடுத்துக்கிட்டால் மேஷத்தில் அசுவதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேஷம். கார்த்திகை 2 3 4 பாதம், அதுக்கப்புறம் ரோகிணி, மிருகசீஷம் 1 2 பாதம் ரிஷபம். இப்படி 9 பாதமாக வர்றதில் சந்திரனை நீங்கள் பார்க்கணும். சந்திரனுடைய பலம் குறைஞ்சிருந்தால் மனக்குழப்பம் ரொம்ப இருக்கும். அதாவது சில பேர் வீடை பூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டு வரை வந்துடுவாங்க. வந்ததுக்கு பிறகு சரியாக பூட்டிட்டோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். திரும்ப அந்த பூட்டை எடுத்து திறந்து இழுத்து பார்த்துட்டு திரும்ப பூட்டிட்டு போவாங்க. ஒரு இடத்துல சாவி வச்சுட்டமான் இருக்கும், மறுபடியும் போயிட்டு வருவாங்க. சாவியை உள்ளே வச்சாச்சா கரெக்டாக, வைக்கிற இடத்துல வச்சாச்சான்னு திரும்ப பார்க்க வருவாங்க. அந்த காலத்துலலாம் கடிதம் எழுதுறது வழக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 10 பக்கம் கடிதம் எழுதுவார். அவருடைய உறவினர்களுக்கும் அவருக்கும் இப்போ சிங்கப்பூருக்கெல்லாம் எழுதுவார். 10 பக்கம் எழுதி நான் பக்கத்தில் நிற்பேன். அவன் அதை எடுத்து ஒட்டி மேலே அட்ரஸ் அழகாக என்னுடைய கையெழுத்து இருக்கும். அதனால் இங்கே அட்ரஸ் எழுதி தந்துடுங்க சிவல்புரி அப்படிம்பார். நம்ம எடுத்து எழுதி கொடுத்து எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஸ்டாம்பெல்லாம் ஒட்டிடுவோம். 10 ரூபா ஸ்டாம்ப் இருக்கும், 5 ரூபாய்க்கு ஒட்டுறது இருக்கும். ஏன்னா வெயிட்டாக இருக்கும். ஒட்டி முடித்து கொண்டுக்கிட்டு போகிற போது ஆகா இந்த இது எழுதிட்டேனா என்னென்னு தெரியலையே, இந்த தகவலை முந்தா நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்லணுமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை பிரிக்க சொல்லுவார். ஒட்டின அந்த கோந்து வச்சு ஒட்டினது திரும்ப பிரித்து திரும்ப சரி பார்த்து போடுவார். இதெல்லாம் மிக சந்தேக பிராணிம்பாங்க. இப்படிப்பட்ட சந்தேகமெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா மனநிலை குழம்பி இருக்கிறதெல்லாம் சந்திரபலம் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்தால் வரும். அதனால தான் சந்திரன் நல்லா இருக்கணும். இல்லாட்டி சந்திரனுக்குரிய ஊர்கள் திங்கள் ஒரு மாதிரி ஊருக்கு போகணும், பௌர்ணமி விரதம் இருக்கணும். மாதுர் தோஷம் உண்டு. மாதுர் தோஷம்னா இந்த தாய் வழி தோஷங்கள் வரலாம். தாய்வழி உறவில் விரிசல்கள் அடிக்கடி வந்தாலே சந்திரபலம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மாமன் மைத்தன் வழியிலலாம் உறவுகளில் ஏதாவது விரிசல் வந்துச்சுன்னா சந்திரபலம் குறையுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த கடல் பயணத்தில் தடை வரும். சில பேர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்பாங்க. அந்த வேலைக்கான முயற்சி செய்வாங்க, அதுக்குரிய பணமெல்லாம் கட்டிட்டேன் ஐயா, ஆனால் ஓராண்டு காலமாக இன்னும் முடியவே இல்லை, போகவே முடியலைம்பாங்க. இப்படி பயணத்தில் தடை, அதிலும் கடல் பயணத்தில் தடை எதனால் வருதுன்னா சந்திரபலம் குறைந்திருந்தா. சரி, இதற்கு வழிபாடுகள் பரிகாரம் உண்டா? உண்டு. எந்த கோயிலுக்கு எப்போ போகணுமோ அந்த யோக பலம் பெற்ற நாளில் நம்ம போனோம் அப்படின்னா அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே தான் வழிபாட்டு மூலமாகவும் வளர்ச்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தையும் தெரிவித்து தொடர்ந்து உங்களுக்கு இந்த நலம் தரும் நவக்கிரக வழிபாடுகளை பற்றியும் தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, வளர்ச்சி கூடுகின்ற நாள். இந்த வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் கூட உங்கள் மீது சாட்டப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் இன்று நிவர்த்தி ஆகலாம். 2 செவ்வாய் இருப்பதால் பொருளாதாரம் உயரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் இன்று. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் முனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரலாம். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் கூட விரும்பி வந்து இணைவார்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். உத்தியோக ரீதியாக அதிக சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாம். யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட 10ல் இருக்கும் குருவோடு சுக்கிரன் 12க்கு அதிபதி குருவோடு இணைந்திருக்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு கவலைகள் தீரும் நாளாகவே இருக்கின்றது. காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிபுரிய சக பணியாளர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்தால் கூட அதில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். கடகராசினியர்களே, அஷ்டமத்திலே சூரியன் 2க்கு அதிபதி 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்று சொல்லலாம். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். குறு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் நீங்கள் நினைப்பீர்கள். அது மட்டுமல்ல, பணத்தேவைகள் அதிகரிக்கிறதே, என்ன செய்யலாம் என்ற சிந்தனையும் உங்களுக்கு ஒருபுறம் இருக்கும். கடந்த சில மாதங்களாக அஷ்டமத்தில் சனி வந்த பிறகே தொழில்கள் ஸ்தம்பித்து நிற்கிறது என்றும் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் 8ல் குரு மறைந்திருந்தாலும் கூட விரைவில் சனிப்பெயர்ச்சிக்கு பின்னால் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியின் ஆதிக்கமும் வரப்போகின்றது. எனவே தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இனிமையான நாள் இந்த நாள். எதை நீங்கள் செய்தாலும் திட்டமிட்டபடி செய்து முடிக்க இயலும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இன்று மாறும். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கென்று நீங்கள் கேட்ட சலுகைகளை கூட அவர்கள் தரலாம். 2ல் கேது இருப்பதால் மாலை நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறைவனை வழிபட்டும் இறை நாமத்தை வாசித்தும் செய்வது நல்லது. அலுவலகத்தில் வீண் பிரச்சனைகள் தலைதூக்கும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். செலவு கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி காட்ட மாட்டார்கள். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். இடம் வாங்குவதில் உள்ள தடைகள் அகலும். பத்திரப்பதிவிலும் இருந்த தடை அகலும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். விஐப்புக்கள் வீடு தேடி வரும் இந்த நாளில் நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2ல் சனி இருப்பதால் 7வது சனியில் பாலச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. கேது பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பொது வாழ்விலே வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் இன்று அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் என்னதான் உழைத்தாலும் சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அமைதி தேவை. அமைதியோடு செயல்படுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டால் இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, அதனுடைய எதிர்காலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். 3லே குரு இருப்பதால் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். 2 நாட்களாக பஞ்சாயத்து வச்சுக்கள் வைத்தும் எதுவும் முடிவடையவில்லையே, தாமதப்படுகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. சுக்கிரபலம் 3ல் இருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வருவது மட்டுமல்ல, பிள்ளைகளின் சுப செய்திகளும் உங்களுக்கு வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் நாள். வாக்குவாதங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி இன்று அகலும். வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். இடமாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஆர்வம் கைகூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வருமானங்கள் வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சகோதர ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட கடனுதவி
உங்களுக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக உங்களுடைய சுய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.